கடந்த சில நாட்களாகவே சீமான் கட்சிக்கு அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில சீமானுக்கு இன்னும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில வருண் ஐபிஎஸும் களத்துல இறங்கி இருக்காரு. இப்போ மறுபடியும் என்ன சிக்கல் வந்திருக்கு அப்படிங்கறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். திருச்சி மாவட்டத்துல மணப்பாறையை சேர்ந்தவர் தான் வழக்கறிஞர் முரளிகிருஷ்ணன். இவர் திருச்சி எஸ்பி வருண்குமார் கிட்ட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பத்தி புகார் அளிச்சிருக்காரு. சீமான் அவருடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்துல ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்து அவதூறாகவும் அநாகரிகமா பேசியிருக்காரு. ஆபாசமா, அதுவும் பொதுமக்கள் கிட்ட கலவரத்தை தூண்டி பொது அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வகையில பேசியிருக்காரு. கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரை பேசினது மட்டும் இல்லாம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்தும் அவதூறா பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசினாரு அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அவர் கைதும் செய்யப்பட்டாரு. அதே போலதான் சீமான் மீதும் இதற்கு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனா இது எதையுமே கண்டுக்காம அது என்ன சாட்டை துரைமுருகனை மட்டும் அரெஸ்ட் பண்றீங்க, முடிஞ்சா என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு மறுபடியும் சர்ச்சைக்குரிய வகையில அதே பாட்டை பொது மேடைகள்ல பாடுறாரு. பொதுமக்கள் மத்தியில மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் கிட்ட நலத்திட்ட உதவிகளை நிறைவேற்றி தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் உழைத்த ஒரு மக்கள் தலைவரை அவருடைய சுய லாபத்துக்காக கேவலமா பேசிட்டு இருக்காரு. கொலை மிரட்டல் விடுத்துட்டு இருக்காரு. அதை அவருடைய சமூக வலைதள பக்கத்திலையும் பதிவிட்டு அதன் மூலமா கேவலமா ஒரு அரசியல் பிழைப்பு நடத்திட்டு இருக்காரு. சீமான் செய்யறது ரொம்பவே கீழ்த்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. தமிழக முதலமைச்சர் மீதும் கலைஞர் மீதும் கொண்ட பற்றின் காரணமா என்னால சீமான் பேசினதை ஜீரணிச்சுக்கவே முடியல. ரொம்பவே மனசோர்வு அடைஞ்சிருக்கேன் நானு. அதனால எனக்கு உடல் நலம் வேற பாதிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் சீமான் தான் காரணம். சுய லாபத்துக்காக முதல்வர் குறித்தும் கருணாநிதி அவர்கள் குறித்தும் அவதூறு பரப்பி ஆபாசமா பேசிட்டு இருக்காரு. இவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அவர் தான் முடிஞ்சா எடுங்கன்னு சொல்றாருல, நீங்க கண்டிப்பா இது மேல ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு வருண் ஐபிஎஸ் கிட்ட போய் இவர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய ட்விட்டர் பக்கத்தையும் யூடியூப் சேனலையும் முடக்கணும் அப்படின்னு அவருடைய புகார்ல சொல்லியிருக்காரு. ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகள் குறித்து அவதூறாக பேசியதால தான் வருண் ஐபிஎஸ் சீமான் மீது வழக்கு தொடுத்திருந்தாரு. இந்த நிலையில இவருடைய புகாரும் ஆட் ஆன் ஆயிருக்கிறதன்படி வருண் ஐபிஎஸ் களத்துல இறங்கி சீமான அடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளிவந்திருக்கு. சீமானுக்கு இது மற்றும் ஒரு சிக்கலாக பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய ட்விட்டர் பக்கம், யூடியூப் தளப்பக்கம் இதெல்லாமே முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா சமீப காலமாகவே ஆளும் அரசு குறித்து அவதூறாக பேசுவது, பொதுமக்கள் மத்தியில உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசக்கூடிய சமூக வலைதளத்துல பிரபலமாக இருக்கக்கூடிய யூடியூபர், அதே போல பிற அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள்னு எல்லார் மேலேயும் அதிரடியான நடவடிக்கையை காவல்துறை பாய்ச்சிட்டு இருக்கிற இந்த சமயத்துல காவல்துறை குறித்தே அவதூறாக பேசி இருக்கக்கூடிய சீமான் மீது வருண் ஐபிஎஸ் எந்த அளவுக்கு அதிரடியான நடவடிக்கைகளை எடுக்க போறாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு.